அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டு வரோம். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கீங்க. நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட தொடர்ந்து விசுவாசம் என்றதான தலைப்பில் ஒரு 4 காரியங்கள், த சைன் ஆஃப் ஆக்டிவ் ஃபெய்த், விசுவாசம் எப்படி ஆக்டிவாக இருக்குன்றதுக்கு அடையாளம். நம்ம விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசம் என்பதுக்கான ஒரு 4 பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். அதுக்கு என்ன அடையாளம் என்று சொல்லி நம்ம அதில் வேத வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது சங்கீதம் 119 105வது வசனம் வாசிக்க கேட்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. நம்ம விசுவாசத்துக்கு முதலாவது ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் எப்படி அவங்க ஆக்டிவா வைத்து கொள்ள முடியும்னா, வேதத்தின் அறிவு ரொம்ப முக்கியம், வேதத்தில் இருக்கிறதான வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறது. லைட், த நாலேஜ் ஆஃப் வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் வேர்ட் ஆஃப் த நாலேஜ். நம்ம வாழ்க்கை இந்த வார்த்தையை குறித்ததான ஞானம், அறிவு, இது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில தியானமா, கர்த்தருடைய வார்த்தையை நேசிச்சு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில விசுவாசம் அது செயல்பட ஆரம்பிக்கும். பைபிளை வாசிச்சுனே இருங்க, தூக்கம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. பிசாசு கொஞ்ச நாளைக்கு தான். பேயை துரத்துறதுக்கான விஷயம் என்னன்னா, வசனத்தை வாசிச்சுனே இருக்கணும். தூக்கம் வருதுன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பைபிளை எடுத்து வாசிச்சுட்டு ஒரு 10 வசனம் வாசிச்சோடனே தூங்கிடுவாங்க மூடிட்டு. எல்லாமே சரீரத்தினுடைய பலவீனங்கள். அதே நேரத்தில் பிசாசு கொடுக்குறதான ஒரு டிசீவிங். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் விசுவாசத்தில் வளரணும்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா, முதலாவது வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த வேதத்துக்கு பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், இந்த வேர்ட் ஆஃப் காடை லவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பூமியில் உள்ள எல்லாமே, காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாமே வார்த்தையை கொண்டு தான் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தை இல்லாம எதுவுமே உருவாக்கப்படல. இந்த வார்த்தை தான் வெப்பனு. பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து கையாண்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவனுடைய வார்த்தை. பிசாசு எதிர்த்து நின்றதான ஒரு வெப்பன் என்ன, the word of God. பிசாசும் கூட வேர்ட் ஆஃப் காட்ல தான் நம்மள என்ன பண்றான், பலவீனப்படுத்துறான். அவனும் சொல்றான், ஆண்டவர் சொன்னாரா, ஏவாள்கிட்ட என்ன சொன்னான், ஆண்டவர் சொன்னாரா இந்த கனியை புசிக்கவே கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த கனியை புசிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா பிசாசு என்ன சொன்னா, இந்த கனியை புசிக்க கூடாதா, இதை தொடவும் கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா பிசாசு தான் சொல்றான், சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணி ஏவாளுடைய மைண்ட்ல என்ன பண்றான், ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணான். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு கேள்வி ரைஸ் ஆகுதோ அதுக்கான பதில் என்ன தெரியுங்களா, ஆண்டவருடைய வார்த்தை தான். ஏன்னா இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்படுது. ரோமர் 10 7ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை எங்க இருக்கணுமா, நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய வாயிலோ இருக்கணும். அது எவ்வளவு சமீபம் என்று பைபிள் சொல்லுது பாருங்க, நம்ம இருதயத்துக்கும் நம்ம வாய்க்கும். இந்த வார்த்தை எவ்வளவு சமீபத்துக்கு இருக்கணும், இருதயத்துக்கும் வாய்க்கும். அப்ப இருதயத்துல முதலாவது இந்த வார்த்தை இருந்தாதான் இந்த வார்த்தை வாயில பேச முடியும். நம்ம வாயில பேசுகிறதான வார்த்தை இல்ல அறிக்கை பண்றதான வார்த்தை அது வெளிச்சமா இருக்கிறது. அது இருளில வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது. உன் பாதைக்கெல்லாம் அது தீபமா இருக்கிறது. இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை நாங்க பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அப்போ நம்ம வாசிச்சபடி இந்த வார்த்தை கால்களுக்கு என்னவா இருக்கு, தீபமா இருக்கிறது.
அப்போ உங்க வாழ்க்கையில இருள் விலகணும்னாக்கா, உங்க வாழ்க்கையில டைரக்ஷன் உண்டாகணும்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? இந்த விசுவாசத்தின் வார்த்தையினுடைய ஞானமும் அறிவும் உங்க வாழ்க்கையில பெருக வேண்டும். அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள க்ரோ ஆகணும். எந்த அளவுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காடோடைய நாலேஜும் விஸ்டமும் உங்க வாழ்க்கையில க்ரோ ஆகுதோ, அப்போ தொடர்ந்து வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்பனா இருதயத்துக்கும் வாய்க்கும் இந்த வார்த்தை என்னவா இருக்கு? சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து நீங்க விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை தான் சத்தியம், இந்த வார்த்தை தான் வெளிச்சம், இந்த வார்த்தை தான் ஜீவன், இந்த வார்த்தையினாலதான் ஜீவன் உண்டாகிறது என்று அந்த நீதி உங்க இருதயத்துக்குள்ள விசுவாசமா வருகிறது. அப்போ அந்த நீதி வந்ததை நீங்க என்ன பண்றீங்க? டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க. அதை நீங்க வார்த்தையின் மூலமா கிரியையில கொண்டு வரீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அப்ப என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எப்போ வரனா, இந்த வார்த்தையின் அறிவு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதோ, அது விசுவாசமா இருக்கிறதோ, அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு நம்ம வாயில வரும்போது அது கிரியையா ஆண்டவர் செயல்படுகிறவரா இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தையின் அறிவு ரொம்ப முக்கியம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம். எங்க யோசுவா சொன்னாரு, இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. நீங்க செய்யறதுக்கு என்னவாரு? கவனமாயிரு. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இந்த வசனத்தை என்ன பண்ணுமா? டே அண்ட் நைட்டு மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு டே அண்ட் நைட் மெடிடேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வசனம் என்ன ஆகும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ நீ செய்யற எல்லாமே என்ன ஆகும்? சக்சஸ் ஆகும். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ வைஸா நடப்ப. நீ பண்ற எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும். நீ எடுக்கிற எல்லா டிசிஷனும் வைஸா இருக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த வார்த்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அப்ப இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ன பண்ணும்? நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த விசுவாசம் நம்முடைய எல்லா காரியத்தை புத்திமானாயும் சக்சஸாயும் அது மாற்றுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையின் வெளிச்சம் விசுவாசம் நமக்குள்ள ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் தான் முதல் சைனா இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிப்பாடுல நம்ம ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் ஆக்டிவா வைத்துக் கொள்ளுகிறோம். ரெண்டாவது விசுவாசம் எப்படி நம்ம பயனுள்ளதா இல்ல ஆக்டிவா வைத்துக் கொள்வது என்பதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு வேத பகுதியா நம்ம யோவானின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் நம்ம 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 10ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்க, 10ல இருந்து 14 வரைக்கும். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். 10ஆம் வசனத்தை சொல்லுது, பின்பு சீஷர்கள் திரும்பி அவருடைய இடத்துக்கு போனார்கள். மரியாளோ கல்லறையின் அண்டையிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். 14ஆம் வசனத்துல 18ஆம் வசனம் வரைக்கும் இயேசு மரியாள் கிட்ட பேசுறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி செய்தியை கேட்டு சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஓடி வராங்க. கல்லறை கிட்ட பாக்குறாங்க, கல்லறைக்குள்ள போய் பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா கல்லறையில அங்க யாரும் இல்ல,
உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இல்ல. உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா மரியாளோ என்ன பண்ணல? அந்த இடத்தை விட்டு போல. அந்த இடத்துல என்ன பண்றாங்க? நின்று அழுது கொண்டு இருந்தாங்க என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன? she waited in the tomb. அந்த கல்லறையிடத்துல அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. மெடிடேஷன் என்றது என்ன தெரியுங்களா? ஏதோ நம்ம வந்தோம், நம்ம ஒரு 10 வசனத்தை எடுத்து வாசிச்சோம், 10 அதிகாரத்தை வாசிச்சோம், நம்ம வாசிச்சது நமக்கே புரியல, இல்ல நம்ம வாசிக்கணுன்றதுக்காக வாசிச்சோம், இல்ல வாசிச்சாதான் வீட்டுல சோறு போடுவாங்க, இல்லைன்னா பாஸ்டர் சொன்னாரு, இப்படி வாசிக்கிறது மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் என்பது என்னன்னாக்கா, நமக்குள்ள ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றதான ஒரு தாகம். இந்த வசனத்தின் மூலமா இயேசுவை நான் என்ன பண்ணோம்? பார்க்கணும். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இயேசு எனக்கு வெளிப்படணும். இந்த வசனத்தின் மூலமா இயேசுனுடைய ரெவலேஷன் எனக்கு வரணும்னு நம்ம என்ன பண்ணோம்? அந்த பிரசன்ஸ்ல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். சீஷருங்க வந்தாங்க, உள்ள பார்த்தாங்க, இயேசு இல்லைன்ட்டு என்ன ஆயிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. they never waited. ஒருவேளை மரியாதை போல அவங்களும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று, இயேசு இங்க உயிர் தெழுந்தாரு, அவரை நான் பார்த்தே பார்க்கணும், இது செய்தி உண்மை அப்படின்னு அவங்க விசுவாசத்தோடு அங்க நின்று இருந்தாங்கன்னா, எப்படி மரியாளுக்கு அவர் காட்சி அளிச்சாரோ அதே போல சீஷர்களுக்கும் என்ன பண்ணிருப்பாரு? அவரு காட்சி அளித்திருப்பாரு. ஆனா சீஷர்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. வந்தாங்க, இயேசு கல்லறையில இல்லைன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா மரியாளோ என்ன பண்ணாங்க? திட நம்பிக்கையா, உறுதியா இயேசுவை பார்க்கணும்னு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய சத்தம், உங்களுக்கு ஆண்டவர் பேசணும், அதுல வெளிப்பாடு கொடுக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, யூ ஹாவ் டு வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தையை திறந்து, வேதத்தை திறந்து, வார்த்தையை வாசிச்சு அந்த இடத்துல காத்திருக்கணும். ஆண்டவர் உங்க கூட பேசுற வரைக்கும் காத்திருக்கணும். எப்படி ஒரு ஒட்டகம் இல்ல நம்ம பசு மாடெல்லாம் பார்க்கும்போது அது என்ன பண்ணும்? அதோடைய உணவை உடனே சாப்பிடாது, அது வாயில போடும் போது அது என்ன பண்ணும்? அசை போடும். அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மேல என்ன சொல்லுது, கீழே என்ன சொல்லுது, இதனுடைய ஹிஸ்டரியில என்ன இதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க தியானிக்கும் போது அதுல இருந்து வரதான வெளிப்பாடு உங்க விசுவாசத்தை அது செயல்பட வைக்கிறதா இருக்கிறது. நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு வார்த்தை என்றதான லோகோஸ் கொடுத்தோம் தெரியும், வார்த்தை என்ற லோகோஸ் நிறைய பேருக்கு தெரியும், வார்த்தையின் அறிவு இருக்கு, ஆனா அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு கிடையாது. Where the will of God is revealed, there the faith begins. அப்போ எங்க தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறதோ அங்க விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு விசுவாசம் ஆக்டிவா இருக்கணும்னா, ரெண்டாவது என்ன? கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அந்த தியானமா இருக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? அது எப்படி மரியாள் காத்திருந்தாங்களோ, இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? பிரசன்ஸ்ல வெயிட் பண்ணாங்க, கல்லறை கிட்ட வெயிட் பண்ணாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாரு? மரியாள் கிட்ட தான் யார் என்பதை வெளிப்படுத்தினாரு. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு, அர்த்தம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்கன்னா, நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தின் வார்த்தையை ஆண்டவர் மாற்றுவாரு. அந்த விசுவாசத்தின் வார்த்தை உங்களுக்கு அநேக பலனை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. மூணாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்ப்போம். மூணாவது பாயிண்ட் the power of prayer. மூணாவது நமக்கு பவர் ஆஃப் பிரேயர் ரொம்ப முக்கியம். மார்க்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்படின்னா என்ன? நம்ம ஜபிக்கிறது விசுவாசத்துல நம்ம நின்று ஜபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க முதலாவது வார்த்தையின் வெளிப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுது, அந்த வெளிப்பாடை நீங்க என்ன பண்றீங்க? தியானிக்கிறீங்க. நீங்க தியானம் பண்றது என்ன பண்றீங்க? ஜபத்துல கேரி பண்றீங்க. எப்படி கேரி பண்றீங்க? ஆண்டவரே, நீங்க இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையினுடைய விசுவாச வெளிப்பாடை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையை நான் என்ன பண்றேன்?
நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஈசாக்கு வர்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பிள்ளைய நான் தருவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அதுக்கு பைபிள் சொல்லுது, அவன் சரீரம் ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததை கூட அவர் எண்ணாமல் தேவனை விசுவாசித்தாரு. So he never believed the natural circumstance. அவர் என்ன பண்ணல, அவருடைய சரீரம் செத்ததை கூட ஆபிரகாம் எண்ணலன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள் செத்ததா இருக்கலாம், இல்ல இது இம்பாசிபிள்னு சொல்லலாம். அது ஒருவேளை உங்க ஹெல்த்தா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், உங்க டிசிஷனா இருக்கலாம், உங்க மேரேஜ் லைஃபா இருக்கலாம், பிள்ளை பெறாததா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், இது இனிமேல் நடக்காது, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி யாரு வேணா சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வெளிப்பாடை கொடுத்தாருன்னா, அந்த வெளிப்பாடை நீங்க என்ன பண்ணோம், ஜபத்துல கேரி பண்ணோம். அது எப்படி நம்ம ஜபத்துல கேரி பண்ணோம், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, I'm not going to believe what the doctor said, I'm not going to believe what the bank said, I'm not going to believe what the people say, I'm believing what the Bible said. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்க, வெளிப்பாடை கொடுத்துருக்கீங்க, இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படின்னா இது வந்து ஒரு சால்ட் மாதிரி, ஜபம் என்பது என்ன, ஒரு சால்ட் மாதிரி. நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் சால்ட்டை கூட சேர்த்தாதான் என்ன வரும், ருசி வரும். ஒரு பொருளுக்கு, ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ருசி கொடுக்கறதே என்ன, சால்ட்டு தான். அந்த சால்ட்டை முதல்ல போட்டாலும் ஓகே, இல்லை கடைசியா போட்டாலும் ஓகே, எப்போ போட்டாலும் அது போடும் போது என்ன ஆகுது, அந்த ஒரு ருசி அந்த பதார்த்தத்துல, அந்த சாப்பாட்டுடைய இதுல ஒரு ருசியை கொடுக்குது. அதே போலதான் உங்க ஜபம். எப்படின்னா விசுவாச ஜபம். அது நீங்க விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜபிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஜபிச்சிட்டு விசுவாசிச்சாலும் சரி, ரெண்டுமே என்ன பண்ணும், அது பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா விசுவாசிக்கிற ஜபம் வந்து, விசுவாசத்தின் ஜபம் வந்து நிச்சயமா பலனை கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணும், எதை ஆண்டவர் உங்க கூட பேசுறாரோ அதை ஜபத்துல நீங்க கர்ப்ப வேதனை போல, எப்படி ஒருத்தவங்க வந்து கன்சீவ் ஆகி ஒரு குழந்தைய சுமக்குறாங்களோ அப்படி என்ன பண்ணும், ஜபத்துல உங்க வாக்கு தத்தத்தை நீங்க சுமக்கணும், அந்நிய பாஷையில ஜபிக்கணும், அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜபிக்கணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ஒவ்வொரு நாளும் அதை வளர செய்கிறவரா இருக்கிறாரு. அந்த விசுவாசம் வளர்ந்து ஒரு நாள் நீங்க மலையை பார்த்து நீங்க பேசும்போது அந்த மலை என்ன ஆகும், 11:23 சொல்றது போல, நீ சந்தேகப்படாமல் நீ உன் இதயத்துல விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும். நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசித்து இந்த வார்த்தையை பேசும்போது அந்த மலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உங்க சத்தத்துக்கு அது பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் விழும் என் பைபிள் சொல்லுது. ஆனா நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, அவங்க ஜெபம் எப்படி தெரியுமா, ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது, இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், யூடியூப்ல இருந்தா திருப்பி சொல்றேன். ஒரு அம்மா வந்து ஒரு நாள் பாஸ்டர் கிட்ட போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் பைபிள் சொல்லுது 11வது அதிகாரம் மார்க் 11:23 விசுவாசோடு ஜெபம் பண்ணா மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் விழும் என்று சொல்லியிருக்கு. நீங்க என் கூட இன்னைக்கு நான் போய் ஜெபம் பண்ண போறேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு, ஜன்னல்ல திறக்கும் போதெல்லாம் அந்த மலை வந்து என்ன ஆகுது, சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வராம அந்த மலை வந்து மறைக்குது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன் பாஸ்டர், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க, அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் விழட்டோன்னு சொல்லிட்டு போனாங்களாம். போயிட்டு அந்த அம்மா அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணாங்க, அந்த மலைக்கு நேரா கையை நீட்டி ஜெபம் பண்ணாங்களாம். மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜன்னல் கதவை மூடிட்டாங்க. மூடிட்டு மறுநாள் காலையில எழுந்து வந்து அந்த ஜன்னலை திறந்தாங்களாம். திறந்து பார்த்தா அந்த மலை போல. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஜெபம் பண்ணோம் ஆனா இந்த மலை போலையேன்னு. உடனே பாஸ்டர் கிட்ட போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன் அந்த மலை போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பாஸ்டர் கேட்டாங்க, ஏமா போல அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு நேத்தே தெரியும் பாஸ்டர், ஜெபம் பண்ணும்போது அது போவாது, எனக்கு நேத்தே தெரியும், நான் ஜெபம் பண்ணும்போது அது எனக்கு போவாதுன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். அப்போ நம்ம நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை இப்படிதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஜபிக்கும் போது அப்படியே அனல் பறக்க ஜபிப்போம், ஆனா இருதயத்துல விசுவாசிக்கும் போது இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எது ஆண்டவர் எனக்கு செய்வாரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஜபத்தை மட்டும் பண்ணுவோம், ஆனா விசுவாசிக்கவே மாட்டோம். உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி தான்.
விசுவாசம் இல்லாத ஜபம், இல்லைன்னா ஜபம் இல்லாத பெரிய விசுவாசன்ற பேர்ல நம்ம என்ன பண்ணுவோம், கிரியை இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா நான் சொல்றேன், விசுவாசமும் கிரியையும் ஒன்னா சேரும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசித்தாரு, அதன்படி அவர் கிரியை செய்தாரு, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினாரு. இன்னைக்கு நீங்க கூட எதை விசுவாசிக்கிறீங்களோ அது என்ன பண்ணும், நீங்க ஜபத்துல கேரி பண்ணும். பரிசுத்த ஆவியில நிறைந்ததை ஜபிக்கணும். 4வது எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணுமா, அறிக்கையிடணுமா. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்பாடா பெற்றுக்கொண்டோமோ, எது ஆண்டவர் நம்ம இருதயத்துல போட்டிருக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணோம், அசையாமல் உறுதியா நின்னு அதை அறிக்கை பண்ணுமா. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நிச்சயமா எனக்கு நீங்க இதை செய்து முடிப்பீங்க. அவர் பொய் சொல்லாத தேவன். இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷனை காட்டிலும் நமக்கு உண்மையான ஒரு தேவன், உண்மையான ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவர் சொன்னா செய்யாதிருப்பாரோ, நிச்சயமா செய்வார். அப்ப அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அதுவே நீங்க சொன்னீங்க, எனக்கு நிச்சயமா இந்த காரியத்துல வெற்றி உண்டு. எபிரேயர் புஸ்தகத்துல இப்படியா ஒரு வசனம் இருக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விசுவாசத்திற்கு முடிவு. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆத்தும நங்கூரமா இருக்கு. இங்க பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஹீப்ரூல பவுல் எழுதுறாரு. அவரு என்ன பண்ணாரு, எவ்வளவாகிலும் பொய்யுரையாத தேவன் தனக்கு செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அவர் என்ன பண்ணாரு, விசுவாசித்தார். அதான் சொன்ன, நம்ம தேவன் பொய்யுரையாத தேவன். எவ்வளவாகிலும் பொய்யுரையாத தேவன் தான் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசித்தார். அடுத்து அங்க சொல்லுது, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஆணையிடுவாங்களாம். அந்த காலத்துல ஒரு விஷயத்த நிச்சயமா செய்வோன்றதுக்கு நம்பிக்கை என்ன, இப்பதான் பாண்ட் பத்திரம் போடுறோம், உனக்கா எனக்கும் என்ன பண்ணலாம், பாண்டு போட்டுட்டு நாளைக்கு நீ சொன்ன பேச்சு நீ தவறுனா அந்த பாண்ட் என்ன பண்ணோம், லீகல் டாக்குமெண்ட் போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா, அவர் இப்படிதான் சொன்னாருங்க, அவர் இதை தான் கொடுக்குறேன்னாரு, இதை தான் வித்தாரு, இவ்வளவுதான் பணம் வாங்கினேன், இதுக்கெல்லாம் என்ன சாட்சி, கவர்மெண்ட்ல இருந்து போடுறதான ஒரு பாண்ட் பேப்பர் தான் 2 மனுஷனுக்கும் ஒப்பந்த டாக்குமெண்ட் தான் ஒரு ஆதாரம். ஆனா அந்த காலத்துல என்ன இல்லை, வார்த்தைக்கு ஆதாரமே அவங்க சொல்ற வார்த்தை தான், அந்த வார்த்தையின் சத்தியம் தான். அது யாருடைய வார்த்தைக்கு கனம் இருக்குன்னா, நல்ல மனுஷனுடைய வார்த்தைக்கு கனம் இருக்கும். ஏன்னா சொசைட்டில சொல்லுவாங்க, அவர்லாம் சொன்னா செய்வாருங்க, அவர்லாம் போய் சொல்ல மாட்டாரு, அவர் நல்ல மனுஷன், சொல்ல விஷயத்த செய்வாரு. அப்ப அந்த வார்த்தைக்கு ரொம்ப கனம் இருந்தது. அதனாலதான் விசுவாசிகளாகிய நம்ம பேசுற வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கு. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்மளுடைய வார்த்தை சும்மா நம்ம எம்டி வேர்ட்ஸை நம்ம பேசினே இருப்போம்னா நம்மளுடைய லைஃபும் எம்டியா தான் இருக்கும். ஆனா நம்ம விசுவாச வார்த்தைய, காலி வார்த்தைகளை சும்மா தேவையில்லாம வீட்டுல பேசினோம்னா வீடை சுத்திலும் எல்லாமே காலியா தான் இருக்கும். அதே விசுவாச வார்த்தையை பேசி பாருங்க,
வாக்குத்தத்தங்களை பேசி பாருங்க. உங்க வீடு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா வார்த்தை தான் உங்களுடைய அட்மாஸ்பியரை மாத்துது. அப்போ இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தைக்கு நானே சத்தியம் பண்றேன். ஏன்னா என்னிலும் பெரியவர் யாருமே இல்லை, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தன்னில் தானே அவர் என்ன பண்ணாரு, ஆணையிட்டான்னு பைபிள் சொல்லுது. அவர் என்ன சொன்னார், ஆபிரகாம் நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வாதமா இருப்ப, உனக்கு ஈசாக்க கொடுப்பேன். இப்படிலாம் சொல்லும் போது ஆபிரகாம் இங்க எப்படி இருக்கிறாரு, தனிமையில இருக்கிறாரு, லோன்லினஸ்ல இருக்கிறாரு. பாக்குறாரு சுத்தி அவருக்கு யாருமே இல்லை, வாக்குத்தத்தத்தின் ஈசாக்கும் இல்லை, சாராலும் விசுவாசிக்கிற இடத்துல இல்லை, இவருக்கும் விசுவாசம் பலவீனமா இருக்கு. இப்படி எல்லாமே சுத்தி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆதியாகமம் புத்தகத்தை சொல்லுது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அடிக்கடிக்கு வந்து ஆபிரகாம் என்ன பண்றாரு, வானத்தை பாருன்றாரு, பூமியை பாருன்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன்றாரு. அடிக்கடிக்கு அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, வந்து பலப்படுத்துறாரு. அப்போ அந்த வார்த்தைகள் தான் ஆபிரகாம் என்ன பண்ணுச்சு, விசுவாசத்துபடி அவருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, நான் உனக்கு ஆணையிடுறேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன். இன்னைக்கு நம்ம கூட அதே ஆணையில தான் உறுதியா நிற்கிறோம். we are also standing in the promises of God. தேவன் இட்ட ஆணையில தான் நம்ம நின்று நம்ம விசுவாசிக்கிறோம். என்னன்னு அவர் சொல்றாரு, என் பேர்ல நானே உனக்கு ஆணையிடுறேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வாதமா இருப்ப. அதுதான் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததான திட நம்பிக்கை. அவர் என்ன பண்ணாரு, எவ்வளவு வாகிலும் பொய்யுரையாத தேவன் சொன்னதை விசுவாசிச்சாரு. அதை தான் வந்து பவுல் எதை கோட் பண்றாருன்னா, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவரே வந்து என் பேர்ல ஆணையிட்டன்னு சொன்னாரோ, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரு, நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு, நமக்காக முதல் திரைக்குள் பிரவேசித்து நம்முடைய மீறுதலுக்காக நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு he finished all the work in the cross. நமக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் முதலாவது எல்லாவற்றையும் ஜெயித்துட்டாரு. இன்னைக்கு உங்களுடைய பாவத்தை அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்துட்டாரு. உங்களுடைய பாவர்ட்டியை சிலுவையில இயேசு கிறிஸ்து ஜெயித்துட்டாரு. உங்களுடைய வியாதியை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்துட்டாரு. உங்களுடைய சாரோவை, உங்களுடைய துக்கத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்துட்டாரு. அவர் ஜெயித்ததுனாலதான் நமக்கு அவரு ஆத்தும நங்கூரமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்காக நமக்காக சுதந்திரித்து கொடுத்தது யாரு, இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியர். அவர் தான் நம்முடைய வாக்கு தத்தத்துக்கு காரணரா இருக்கிறார். இன்னைக்கு அவர் அதை செய்து முடித்ததுனால நம்ம தைரியமா சொல்ல முடியும், என் தேவன் என்னை ஆஸ்வதிப்பார், என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் இனி வியாதியா இருப்பது அவருடைய சித்தம் இல்லை, நான் பாவட்டியில இருப்பது அவருடைய சித்தம் இல்லை, நான் வந்து துக்கத்துல இருப்பது அவருடைய சித்தம் இல்லை, நான் செழிப்பா இருப்பது என் தகப்பன் விரும்புகிறவரா இருக்கிறார். அதுக்கு காரணம், அதுக்கு உறுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிரியை தான். அவர் சிலுவையில செய்து முடித்ததான அந்த கிரியை மேல நீங்க விசுவாசத்தை வைப்பீங்கனாக்கா அவர் தான் நம்முடைய ஆத்தும நங்கூரமா இருக்கு. எப்படின்னாக்கா, ஒரு கப்பலை ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு கப்பல், பெரிய கப்பல் வந்து இன்னைக்கு நடு கடல்ல கப்பல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை வந்து நிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு நங்கூரம் தேவை. அந்த நங்கூரத்தை என்ன பண்றாங்க, கீழே பூமியில போய் அது புதையும்படிக்கு அந்த நங்கூரத்தை கீழே அனுப்புறாங்க. அந்த நங்கூரம் போய் கீழே புதைஞ்ச பிறகு இந்த நங்கூரம் தான் அந்த கப்பல் என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்தாம வைக்குது. அதே போலதான் நம்ம விசுவாசம் என்றதான கப்பலை சேதப்படுத்தாம அது பாதுகாக்கிறது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம விசுவாசத்தை தொடங்குறவரு, அவர் தான் நம்ம விசுவாசத்தை முடிக்கிறவரு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எபிரேயர் 12 அதிகாரம் 1ஆம் வசனத்துல, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி வருகிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்க 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 ஓட்டத்தை ஓடக்கடவைகள் என்று பவுல் சொல்றாரு. அவரு தாங்க ஆத்தும நங்கூரம். எப்படி கப்பல் சேதப்படாம ஒரு நங்கூரம் ஒரு கப்பலை வந்து நடு கடல்ல திடமா நிக்க வைக்குதோ,
அதே போல நம்ம விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான கிரியை மேல வைப்போனா, இயேசு கிறிஸ்து மேல நம்ம கண்களை பதிய வைப்போனா, அந்த இயேசுவை நம்ம பிடித்து கொள்வோனா, அவர் வார்த்தையாகிய கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போனா, அந்த வார்த்தை நமக்குள்ள சத்தியமாக கிருபையாக அது நமக்குள்ள செயல்படுகிறதா இருக்கிறது. அந்த சத்தியம் நம்முடைய சூழ்நிலைகளை விடுதலை ஆக்குறதா, இயேசு நம்முடைய சூழ்நிலைகளை விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். அதனால வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. 4வது அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தங்களை பேசுங்க. நீங்க செய்து முடிச்சுட்டீங்க ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய ஆத்தும நங்கூரம், எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எங்களுக்காக என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டீங்க. உங்களை நாங்க அந்த கயிறை பிடிச்சி எப்படி கப்பல் மேல வந்துட முடியுமோ, அதே போல இயேசுவை பிடிச்சு கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம விசுவாசத்தின் கப்பல்ல நம்ம உறுதியா வந்துட முடியும். உங்க விசுவாசம் உங்களுக்கு பலன் தரும், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தையை கேட்ட நீங்க கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களையும் உங்க வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஆமென்.